நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமிழே என்ன காலங்காத்தால வாங்க மாமா. நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் வாசல்ல உட்காந்துட்டு இருக்க? நான் காலையிலே வந்துட்டேன் மாமா. மீனாட்சி தூங்கிட்டு இருக்கா என்னன்னு தெரியல. கதவை தட்டி தொந்தரவு வேணான்ட்டு வெளியிலே உக்காந்துட்டேன். என்ன பிரச்சனை? பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. சௌந்தர்யா எங்க? வீட்டில் தான் இருக்கா. இன்னைக்கு வேலைக்கு போறாளா? தெரியல மாமா. சபாஷ், சரியான பதில். அண்டர்ஸ்டாண்டிங் அள்ளிக்கிட்டு போதே. தமிழ் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. பிரச்சனை எல்லாத்தையும் முதுகுல தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்க கூடாது. ஆன் த ஸ்பாட்ல முடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். புருஷன் பொண்டாட்டி ஒருத்தரை ஒருத்தர் துரத்திக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா எவ்வளவு தூரம் துரத்துறோம்னு இருக்குது. ஒரேடியா துரத்திட்டோம்னா திரும்பி வரமாட்டாங்கோ. கொஸ்டின் பேப்பர் வாங்கின புள்ள மாதிரி முழிக்கிற. பிலாசபி புரியலையா? சௌந்தர்யா தப்பு பண்ணிட்டா, நீ அவகிட்ட கோச்சிட்டு இருக்கிற, அவ உங்ககிட்ட பயந்துட்டு இருக்கிறா. இது 4-5 சீனுக்கு ஓகேவா இருக்கும். அதுக்கப்புறமா நீ முறைச்சிக்கிட்டே இருந்தா நடந்தது நடந்து போச்சு, இப்ப என்ன பண்ண சொல்ற அப்படின்ற மனநிலைமைக்கு அவ வந்துருவா. அதுக்கப்புறம் இப்ப என்ன நடந்து போச்சு, இப்படி கோச்சிக்கிறீங்களேன்னு அது மாறும். அதுக்கப்புறம் கோச்சிக்கன்னா கோச்சிக்கா, எனக்குன்னா வந்துச்சுன்னு கண்டுக்காம போவா. இதுக்கும் அடுத்த ஸ்டெப்பு ஒன்று இருக்குது. நீயா போய் அவகிட்ட பேசினா கூட, இத்தனை நாள் என்கிட்ட பேசாம போனல, இப்ப மட்டும் நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்னு அவ கோச்சிக்கிட்டு போவா. திரும்பவும் நான் சொன்னதெல்லாம் ஆரம்பத்துல இருந்து உல்டாவா நடக்கும். தமிழ், உன் கோவம் நியாயம்தான். அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு. என்கிட்ட சொல்லணும்னு கூட இல்லப்பா, உன் பொண்டாடி கிட்ட சொல்லு. வாமா மீனாட்சி, வாபா. என்ன மாமா, எப்போ வந்தீங்க ரெண்டு பேரும்? பேச்சு சத்தம் கேக்குதேன்னு கதவை திறந்து பார்த்தா இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. நான் இப்பதாம்மா வந்தேன். எனக்கு முன்னாடியே தமிழ் வந்துட்டான். அவன் எப்போ வந்தான்னு எனக்கு தெரியல. என்னன்னு வந்த பெல் அடிக்க வேண்டியது தானே? இல்லைம்மா, காலையில் தூங்கிட்டு இருப்பியோன்னு நினச்சேன். என்னன்னு இவ்வளோ காலையில வந்திருக்க? ஒன்றும் இல்லைம்மா, உமாதான். காஃபி ஏதாவது போட்டு தரட்டா? இன்னும் போடலையாம்மா? இல்லைண்ணே, இனிமே தான் போடணும். நீ ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகுமா? நான் போய் போகிறேன். இல்லைண்ணே, இருக்கட்டும். ஆட இதில் என்னம்மா இருக்கு, நான் போய் காஃபி போடுறேன். என்கிட்ட இருந்து தப்பிச்சு போறான் பாரு. ஏன் மாமா? ஒரு வயலின் சத்தத்தோட அட்வைஸ ஆரம்பிச்சேன். நீ கரெக்டா கதவை திறந்த, அவன் உள்ள போந்துட்டான். மாமா, எல்லாம் எனக்கு தெரியுமா. இதுல நீ செய்யறதுக்கு என்ன இருக்கு? சௌந்தர்யா கிட்ட கோச்சிக்கிட்டு ஜில் ஜில் வைன்ஸ்ல உட்காந்து குவார்டர் அடிக்காம உன் வீட்டுல உட்காந்து காஃபி குடிக்கிறானே, இது எவ்வளவோ பெட்டர்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். இல்ல மாமா, அத்தை. புரியுது புரியுது. அவன் நினைப்பென்ன, நீ துரத்தி விட்டா அவன் சௌந்தர்யா வீட்டிலேயே இருப்பான்னு. அதுக்கெல்லாம் எந்த கேரண்டியும் இல்லம்மா. நீ இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா எங்கேயாவது பார்க்ல படுத்துட்டு இருப்பான், இல்ல வேற ஏதாவது வேண்டாத வேலைலாம் பண்ண தோணும். அண்ணனை எப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. எனக்கும் தான்மா கஷ்டமா இருக்கு. ஆரம்பத்திலே அவங்கிட்ட சொன்னேன், மெட்ராஸுக்கு வராத, உனக்கு சரிப்பட்டு வராது. நீ ஜங்கிள்ல இருக்கிற சிங்கம், எதுக்கு சர்க்கஸுக்கு வரணும்னு ஆசைப்படுறன்னு பல தடவை சொல்லிட்டேன். அவன் தான் ஓடி ஆடி வேட்டையாட முடியல, இங்க என்ன கூண்டுக்குள்ளேயே கரிய போடுவாங்கன்னு சொன்னான். சர்க்கஸ் சிங்கத்துக்கு சாப்பாடு போடுவாங்க, பதிலுக்கு சிங்கம் ஆடியன்ஸ் முன்னாடி பல்ட்டி அடிச்சு காட்டணும்ல. 2 கால்ல ஸ்டூல்ல நிக்கணும், சைக்கிள் ஓட்டணும், நெருப்பு வளையத்துக்குள்ள பாயணும். இந்த ஏரியாவை தமிழ் யோசிக்கவே இல்லம்மா. இப்போ சிங்கம் சின்ன பின்னமாய் போய் கிடக்குது. மானோ மயிலோ கிடைக்கலனா கூட முயலியோ எலியோ சாப்பிட்டுட்டு சிங்கம் காட்டுக்குள்ள சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ இங்க வந்துட்டு ஃபீல் பண்ணுது. சௌந்தர்யா பாவம் மாமா. உண்மையை சொல்லணும்னா எனக்கு தமிழை பார்த்தா தான் பாவமா இருக்கு. ஊர்லயும் கான்டாக்ட் இல்ல, இங்கேயும் சந்தோஷமா இல்ல, அவன் கூட இருக்கிற ஒரே ஆள்கிட்டையும் அவன் பேசுறது இல்ல. கஷ்டம் தானே? என்ன மாமா செய்யலாம்? நீ வேலை கிளம்புமா, நான் தமிழ் கொண்டாடுற காஃபியை குடிக்கிறேன்.
சரவணா, சரக்கு எங்கிருந்து வந்திருக்கு? ஹோட்டல்ல. எந்த ஹோட்டலு? எது கேக்குற? இல்ல அப்படியே இலையில லைட்டா கை போட்டு நிம்மதியா சாப்பிட விடு. இந்த தயிர் சாதத்தையும் ஊறுகாயும் கண்டுபிடிச்சோன்னு தூக்குல போடணும். அப்போ அதை தினமும் டப்பால போட்டு தர மெஸ்காரன் என்ன பண்ணுவா? வேற என்ன பண்ணணும்? இதே தயிர் சாதம் கொடுத்து தான் கொல்லணும். நல்ல ஐடியா. சரவணா, நயாகரா நடந்து வருது பாருடா. நீ ஏன் நாய் மாதிரி அலையிற? வேணும்னா ஒரு துண்டை கட்டின்னு போய் குழி. ஹாய் அங்கிள். உனதான் கூப்பிடுறா. மாமா, உங்களை தான் கூப்பிட்டேன். வாட் இஸ் திஸ்? ஃபுல் மீல்ஸ். ஏன் மாமா ஹோட்டல்ல வாங்குறீங்க? என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா பெரிய சாப்பாடு கேரியர்ல கொண்டு வந்திருப்பேன்ல. வந்திருப்ப. ஆனா சரவணனோட ஃபேமிலி கேரியர் அதோட கோவிந்தா கோவிந்தா. இதுக்குதான் பொண்டாட்டி எல்லாம் வேலைக்கு அனுப்ப கூடாதுங்கிறது. பாவம் சரவணன் மாமா. மல்லிகா, எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க மாமா. உன்கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? என்னை இருக்க கட்டி பிடிச்சுக்கோங்க மாமா. நீ ஏன்டா அழுகுற? இங்க என்னடா நடக்குது? ரொமான்ஸ். அது நம்ம ரெண்டு பேருக்கு நடக்க வேண்டியது. நான்சென்ஸ். ஏய், சாப்பிட விடுங்கடா. எங்க போனாலும் என்ன சுத்தி ஏன்டா அந்த தொல்லை தொலை தொல்லைன்னு தசை போட்டாடுது? டார்லிங், கொஞ்சம் வாயை மூட்டு சாப்பிடுறீங்களா? எப்படிப்பா வாயை மூடிட்டு சாப்பிடுறது? மாமா, சரவணன் மாமா. காதுல ரத்தம் வருது. சாயங்காலம் ஏன்ட்டிட்ட போமா? அலக், என்ன மேக்? அடுத்து ஒரு வார்த்தை பேசினா அந்த ஸ்பூனை வச்சு உன் கண்ண வெனிலா ஐஸ்கிரீம் மாதிரி வெளியில எடுத்து போட்டுருவேன். அது வயலன்ஸ்மா. சைலன்ஸ். மாமா, வீட்ல இருக்காரே தமிழ், அதான் உங்க மச்சான் எகிரி எகிரி குதிக்கிறாராமே. அந்தால் யாரா? ஸ்போர்ட்ஸ் மேனா? வீட்ல ஏன் எகிரி எகிரி குதிக்கிறான்? கிரவுண்ட்ல போய் குதிக்க சொல்லலாம்ல. டேய், வெளியில போடா. மேக், வெளில போடா. முடியாது. அப்புறம் நீ என்ன ரேப் பண்ணிட்டேன்னு கத்துவேன். ஐ, யாரும் நம்ப மாட்டாங்களே. ப்ளீஸ் பேபி, கெட் அவுட். இது பிடிச்சிருக்கு. இப்ப டீசெண்டா வெளியே போயிடுவேன். மாப்ள, இதை நீயே க்ளீன் பண்ணிரு. மாமா, சௌந்தர்யா மேல ரொம்ப கோவமா இருக்காராமே தமிழ். சரியான திமிர் பிடிச்சவன், ரொம்ப சீன் போடுவான். ஏய் விடு, அவன் கோவம் அவனுக்கு. ஏமாமா, உங்களுக்கு கோவம் வராதா? நீங்க அவனை 4 தட்டு தட்டி வாய மூடிட்டு ஒழுங்கா வீட்ல உட்காருன்னு சொல்ல முடியாதா? உனக்கு என் வீட்டுல நடக்கிறதுலாம் யார் சொல்றது? யாரோ? என் மனசு உங்களை சுத்தி தானே இருக்கு. இங்க பாருங்க மாமா, தமிழ் உங்களையும் சௌந்தர்யாவையும் திட்டுனா நீங்க வீட்ல மீனாட்சியை திட்டுங்க. சௌந்தர்யாவை கை நீட்டி அடிச்சா நான் மீனாட்சி அடிக்கணுமா? நோ, மீனாட்சிய கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுங்க. நீங்களும் தமிழ் மாதிரி ஆம்பளை தானே. இப்ப நீங்களும் அந்த ஆள் மாதிரி கழுத்து நரம்பு திரிக்க திரிக்க கத்துங்க. சத்திரியனா இருக்காதீங்க, சாணக்கியனா இருங்க. தமிழ உங்க கண்ட்ரோல்ல வைங்க, ஆட விடாதீங்க. காலை உடைச்சு வீட்ல வீல் சேர்ல உட்கார வைங்க. எங்க அக்கா ஆயுஸ்க்கும் அந்த வண்டியை தள்ளுமா? தமிழ்கிட்ட அவமானப்பட்டு அழகான பொண்டாட்டியா இருக்கிறத விட தன்மானம் உள்ள தரமான பொண்டாட்டியா வண்டிய தள்ளலாம். ஏய், நீ எங்க இருந்து அந்த டைலாக்லாம் பிடிக்கிற? உங்க கண்ல இருந்துதான் மாமா. கண்ணுக்குள்ள 1000 வார்த்தை மீன் குஞ்சு மாதிரி நீந்திக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் ஒரு 2-3 பிடிச்ச வெளியில விடுறதா? வர வர நீ லெவல் தாண்டி போயிட்டு இருக்கிற. நான் போய் கை கழுவுறேன். மாமா, தமிழையும் மீனாட்சியும் கை கழுவிடுங்க. நான் இருக்கேன். லைஃப்ல எதுக்கு உங்களுக்கு இத்தனை லக்கேஜ் எல்லாம்? என்ன பக்கத்துல வச்சுக்கோங்க. லெஸ் லக்கேஜ், மோர் கம்ஃபர்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் சொன்னேன்ல, இங்கதான் இருப்பாருன்னு.
வாங்க அத்தை. என்ன திடீர்னு? ஒன்னும் இல்ல மாப்பிள, சௌந்தர்யாவுக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருந்ததா, அதனால அரை நாள் லீவ் போட்டு வீட்டுக்கு வந்திருக்கா. உங்களை காணோம். அங்க எங்க வீட்டுக்கு வந்தா, சரி நீங்க இங்க இருப்பீங்களான்னு பார்க்க வந்தோம். இங்கதான் இருக்கீங்க. மாப்பிள, உங்கள மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு மீனாட்சி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஓஹோன்னு கல்யாணத்தை முடிச்சு விட்டோமா, தங்கச்சி அனுப்பி விட்டோமா, கடமை முடிச்சுதான் இருக்காம, நீங்க அப்படி இல்ல மாப்பிள. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தங்கச்சி வீட்டுக்கு வந்து செடிக்கு தண்ணி ஊத்துறது, வீட்டை கழுவுறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது. பாசமலர் சிவாஜிக்கு அப்புறம் இப்படி ஒரு அண்ணனை இப்பதான் பாக்குறேன். என்ன அத்தை, கேலி பண்றீங்களா? விளையாட்டுக்கு சொன்ன மாப்பிள, கோச்சுக்காதீங்க. சரி, என்ன விஷயம் தான்? சும்மாதான் மாப்பிள. மீனாட்சி வெளியில போயிருக்கு. அதான் எனக்கு தெரியுமே. நாங்க உங்களை பார்க்க தான் வந்தோம். வாங்க கிளம்பலாம். எங்க? ஒரு ஹாஃப் டே ஃப்ரீங்க, வெளியே போயிட்டு வரலாம் வாங்க. எனக்கு வேலை இருக்கு. மாப்பிள, இந்த ஓஸ் பைப் வேலை என்கிட்ட கொடுங்க, நான் முடிச்சு வைக்கிறேன். அத்தை, நான் அதை சொல்லலை, வேற வேலை இருக்கு. என்ன வேலை? வேலை இருக்கு, அவ்வளோதான். அதிசயமா எனக்கு ஒரு ஹாஃப் டே லீவ் கிடைக்குது. அன்னைக்கு இப்படி பண்ணா எப்படி? அதிசயமா எனக்கு ஒரு 6 நாள் வேலை வந்திருக்கு, அந்த வேலையை பார்க்க விடு. என்னடி முறைக்கிற? நீ முறைக்கிறத பார்த்தா என்னமோ மாப்பிள வேணும்னு உன்னை அவாய்ட் பண்ற மாதிரி இல்ல இருக்கு. என்னமோ உனக்கும் அவருக்கும் சண்டை மாதிரியும், அதனால அவர் உன்கிட்ட சரியா பேசாத மாதிரியும், அதனால அவரு காலையிலேயே கிளம்பி வந்து இங்க உட்கார்ந்துருக்க மாதிரியும், நீ வெளியே போலான்னு கேட்டாலும் அவர் என்னமோ வேணும்னு வேண்டான்னு சொல்ற மாதிரியும். என்ன மாப்பிள? எங்கேயும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இங்க உட்காந்து பைப்ல தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு இன்னைக்கு உண்மை தெரிஞ்சாகணும். நீங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்கன்னு என்கிட்ட பேசி ஆகணும். சௌந்தர்யா, நீ வீட்டுக்கு கிளம்பு. எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் வச்சு பேசிக்கலாம். நானும் ஒவ்வொரு நாளும் வீட்டுல வச்சு பேசிக்கலாம், வீட்டுல வச்சு பேசிக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் டைமே இருக்கிறது இல்லையே. யாரு? எனக்கு டைம் இல்லையா? வெளியில சொன்னா சிரிப்பாங்க. நான் ஒரு வெட்டி ஆஃபீஸர் தானே. மாப்பிள என்ன மாப்பிள நீங்க இப்படி சண்டை போடுறீங்க? அத நான் யார்கிட்டையும் சண்டை போடலாம் சார். நான் யார் இவங்க வீட்லையும் சண்டை போடுறதுக்கு? இவங்க பெரிய ஆஃபீஸரு, நிறையா பணம் சம்பாதிக்கிறாங்க, நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எந்த விஷயத்துக்கும் யார்கிட்டையும் பெர்மிஷன் வாங்க முடிய அவசியம் இல்லை, ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியும் அவசியம் இல்லை. என்ன மாப்பிள நீங்க இன்னும் அதே மனசுல வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதை விட்டுருங்க மாப்பிள. தப்பா யோசிச்சா தப்பா தான் தோணும். நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுமா. இவங்க நல்லதுக்காக தான் குழந்தை வேணான்னு முடிவு பண்ண. இப்ப என்னவோ நான் தப்பு பண்ண மாதிரி பேசுறாங்க. நானா மெட்ராஸ்க்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், நானா வேலைக்கு போகணும்னு அடம் பிடிச்சேன். ஒழுங்கா நல்லபடியா ஊர்ல வச்சு பார்த்திருந்தா நான் ஏன் இங்க வரணும்? அன்னைக்கு முடியல, பணம் தேவைப்பட்டுச்சு, நான் வேலைக்கு போறேன்றப்ப வாயை மூடிட்டு இருந்தாங்க. குழந்தை வந்ததும் அப்படி மாத்தி பேசுறாங்க. சௌந்தர்யா, வாயை மூடு. நீ சும்மா இருமா. நான் வேலை விட்டுட்டு குழந்தை பெத்துக்கலாம் தான் சொன்னேன். இந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு பணத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். பதில் சொல்ல முடியல உங்களால. இன்னைக்கு என்ன பெருசா நான் தப்பு பண்ண மாதிரி பேசுறாங்க. ஆம்பளையா லட்சணமா ஊர்லயே உட்கார வச்சு சோறு போட்டிருந்தா என் பாட்டுக்கு வாய் மூடிட்டு புள்ளைய பெற்றிருந்திருப்பேன். நான் ஏன் வேலைக்கு போகணும்? அப்ப பணம் தான் எல்லாமே இல்லை. இது பாருங்க, உடனே என்னென்னவோ பணத்தாசை புடிச்சவன்ற மாதிரி சீனு போடாதீங்க. 2 வருஷம் எங்க அம்மா வீட்டுல தான் இருந்தேன். வேலைக்கு போகணும் நான் ஒன்னும் அடம் பிடிக்கலையே. வேலைக்கு போறதே உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் தான். நீங்க என்னவோ அது எனக்குங்கிற மாதிரி ஒரு சீனை போட்டு என்ன குற்றவாளி ஆக்கிட்டு இருக்கீங்க. நான் பண்ண ஒரே தப்பு உங்ககிட்ட சொல்லாம அந்த குழந்தை கழிச்சது மட்டும்தான், வேற எதுவும் இல்ல. சும்மா எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லிட்டு. கொஞ்சம் பொறுமையா போ சௌந்தர்யா. அட போமா, சும்மா குட்ட குட்ட குனிஞ்சிட்டு கடுப்பா வருது. நான் சின்ன பிள்ளையா எல்லாத்துக்குமே விளக்கம் சொல்லிட்டு வாமா போலாம். ஏய் இருடி, மாப்பிள்ளைய வரட்டும். உன் மாப்பிள்ளைக்கு தான் பெரிய கலெக்டர் வேலை இருக்கே, அது அவரே பாக்கட்டும். ஒருடி, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குமா. சும்மா தொங்கிட்டு இருக்க முடியாது. வந்தா வரட்டும், வராட்டி போட்டும். ஏய் சௌந்தர்யா, மாப்பிள்ள தப்பா நினைக்காதீங்க. சௌந்தர்யா, ஏய் வாழ வைக்கும் காதலுக்கு ஸ்ப்ரே, வாலிபத்தின் காதலுக்கு ஸ்ப்ரே. என்ன சாரதா, இப்ப எதுக்கு இந்த ரூம் பூரா பூச்சி மருந்து அடிச்சிட்டு இருக்கீங்க? பூச்சி மருந்தா? அடி பாவி, சிங்கப்பூர்ல இருந்து இம்போர்ட் பண்ண ரூம் ஸ்ப்ரேடி இது. மல்லிகைப்பூ,
ஜாஸ்மின் ஃப்ளேவர். புள்ள இல்லாத வீட்ல கிழவன் துள்ளி விளையாடினானா? எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்ங்கறேன்? ஆர்ப்பாட்டம் இல்லடி, ஆழ்நிலை தியானம், ஒரு வகையான மெடிடேஷன். ஏங்க மெடிடேஷன்னா காலை குறுக்கால போட்டுக்கிட்டு உடம்ப வரப்பா வச்சுக்கிட்டு மூச்ச பலமா இழுத்து விடுவாங்களே, இது வேற மாதிரி இல்ல இருக்கு. உங்களோட குரு யாரு? ஸ்ரீலஸ்ரீ ஆதிமூல சர்வலட்சண ராஜசேகர சாமிகள். எனக்கு நான் தான் குரு. வேளங்கும். இங்க பார், தான் வாழ்க்கையும் தன்னை சுத்தி வாழ்றவங்களையும் சந்தோஷமா வச்சிருக்கிறவன் தான் பெரிய ஞானி. இந்த உலகத்துல எத்தனை பேர் வந்துட்டு போறான், அதுல கொஞ்சம் பேரை தானே நம்ம ஞாபகத்துல வச்சிருக்கிறோம். அந்த கொஞ்சம் பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னையும் தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்துறவனாக இருக்கும். இப்ப எதுக்கு இந்த கருத்து? உன்னுடைய அரகுற கண்ணை அறிவு கண்ணா மாத்தணும். மேல சொன்ன சில பல ஞானிகள், அவங்கள நானும் ஒருவன். இப்போ உன்னை என்னுடைய தியான வளையத்துக்குள்ள கொண்டு வர பார். என்ன நல்லா ஒத்து பாரு. டெரர் ஃபேஸ காட்டாத, ஸ்மைலிங் ஃபேஸ காட்டு. ஆஹா, சைனாவில இருந்து வர லாஃபிங் புத்தா மாதிரியே இருக்கிறியே. விஷயத்துக்கு வாங்க. நம்முடைய முதல் இரவு அன்னைக்கு நீ ஒரு பாட்டு பாடினியே, அது மடோனா பாடினதா இல்ல ஷக்கீரா பாடினதா? ஏங்க அது பி சுசிலா பாடினதுங்க. கரெக்ட். அந்த பாட்டை மறுபடியும் ஒரு முறை ப்ளே பண்ணவும். இப்பவா? பாடுறி. எந்த பாட்டு? நம்ம பாட்டி தான். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். ஒரு நிமிஷம் எல்லா கவலையும் மறந்துட்டு சந்தோஷமா பாண்டியா? ஆமாங்க. இது தாண்டி நம்மள சுத்தி நாமளே சந்தோஷத்தை உருவாக்கிக்கிறதுன்றது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு நிமிஷம் எல்லா கவலையும் மறந்துட்டு சந்தோஷமா பாண்டியா? ஆமாங்க. இது தாண்டி நம்மள சுத்தி நாமளே சந்தோஷத்தை உருவாக்கிக்கிறதுன்றது. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனை இருக்குது. ஆனா எல்லாத்தையும் நீ நானும் நினைக்கிற மாதிரி தீர்த்துட முடியுமா? Go with the flow. காத்தடிக்கிற பக்கம் பறந்துட வேண்டியதுதான். ஐயோ, பறக்கிறமே நினைச்சா பயமா இருக்கும். அடடா, பறக்கிறமே நினைச்சா ஜாலியா இருக்கும். நல்லா பேசுறீங்க. நிஜமாவா சொல்றேன்? ஆமாங்க. அப்போ இன்னொரு பாட்டு பாடுறது கேட்டுக்கிட்டே நான் தூங்குவேன்ல. பாடு சாரதா, பாடு. பாடுமா. உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன். என்னை நான் கொடுத்தேன், என் ஆலயத்தின் இறைவன். ஆயிரத்தில் ஒருவன் உன்னை நான். என்னங்க ஏங்க இரும்புறீங்க? தண்ணி குடிச்சிட்டு வரமா.
Uh